கிருஷ்ணகிராம் சட்டமன்ற தொகுதியில் நேற்று எங்கள் எம்எல்ஏ பேசுகிறப்ப சொன்னாங்க, அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே ஆட்சியில் இருந்தப்ப இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுக்கான பதில் தான் இது. எங்கே ஜெகதாபி ஊராட்சியில் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அந்த 5 வருஷத்தில் 17 கிலோமீட்டர் அளவுக்கு தரமான தார் சாலை அமைச்சு கொடுக்கப்பட்டது. தரமான தார் சாலைனா அர்த்தம் புரியணும். ரோடு தரமான ரோடு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரோடு தான் இன்றைக்கும் மிகப்பெரிய பொதுமக்களோட பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல். வேணால் ரோடை செக் பண்ணிக்கிங்க. 17 கிலோமீட்டர் சுற்றி வளைச்சிங்கன்னா பொருணைக்கு மேற்க ஜெகதாபிக்கு உள்ள எங்கே போனாலும் புது தார் ரோடு. அந்த ரோடு தான் இன்றைக்கி முழுக்க மக்களுடைய பயன்பாட்டில் இருக்குது. ரெண்டாவது, குடிநீர் தேவை. மக்கள்கிட்ட நான் போய் கோரிக்கையை பற்றி கேட்டேன். பைப் இருந்தால் தானே தண்ணி வர்றதுக்கு, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, பைப் இல்லாததில் நான் ஏன் குறை சொல்லணும்னு ஒரு கேள்வி சொன்னாங்கன்னு சொல்லி நேற்று அந்த அர்த்தத்தில் சொன்னீங்க. ஒரு காலத்தில் அது 10 வருஷம் முன்னாடி குடிநீர் பஞ்சம் உள்ள ஏரியா தான் அந்த ஏரியா. ஜெகதாபி ஊராட்சினால தண்ணிக்கு எப்போவுமே ஒரு கடும் தட்டுப்பாடு நிலவும். அது என்ன காரணம்னு தெரியாது, மரங்கள் குறைஞ்சதா எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தண்ணி தட்டுப்பாடு இருக்கும். அப்போ இருந்த எம்எல்ஏ திருமதி கீதா மணிவண்ணன் அன்னைக்கு மாவட்ட செயலர் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர், இவரோட உத்தரவின் பேரில் 5 கிலோமீட்டருக்கு உடனடியாக பைப்லைன் பறித்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், அந்த திட்டத்திலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்து இன்றைக்கும் ஜெகதாபி ஊராட்சி முழுக்க அந்த காவிரி தண்ணி இன்றைக்கி அதை தான் குடிச்சிட்ருக்கோம். ஜெகதாபி கஸ்பாக்குள்ளார சரியான போர்வெல் கிடையாது, நீர்மட்டம் கிடையாது. இன்றைக்கி அவங்க போட்டு கொடுத்த பைப்பில் தான் மக்கள் அனைவரும் தண்ணி குடிச்சிட்ருக்குறோம். இது நடந்து 10 வருஷம் ஆக போகுது. ரெண்டாவது, அல்லாளிக்கனூரில் மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஆத்துவாரி தண்ணி போகும். அதை தாண்டி யாருமே இங்கிட்டு வர முடியாது, அங்கிட்டு வர முடியாது. கடுமையான போன 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடுமையான வெள்ள சேதம். மழை தண்ணி வந்துச்சு. யாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி வீடுகளுக்குள்ள போகிற அளவுக்கு தண்ணி அவ்வளோ தண்ணி வந்துச்சு. அன்னைக்கு கேட்ட கோரிக்கை அடிப்படையில் 2.5 கோடி ரூபா மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலம் கட்டி கொடுத்தாங்க. தரப்பாலம் கிடையாதுங்க, பைப் போட்டெலாம் கட்டல, மேம்பாலமே கட்டி கொடுத்தாங்க. நீங்கள் போயிட்டு இடப்பட்ட கேப்பில் அந்த பாலத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2.5 கோடி ரூபா நிதி ஒதுக்கி தரமான பாலமும் கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 2 இடங்களில் தடுப்பணை கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மாவட்ட கவுன்சில் நிதியில் ஹைமாஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபோக்கஸ் லைட், அந்த ஹைமாஸ் லைட்டு ஜெகதாபி கடைவீதியில் ஒன்று போட்டிருக்கு, அல்லாளிக்கண்ணூர் அந்த கடைவீதியில் போட்டிருக்கு, புரணி கடைவீதியில் கோயில் பக்கத்தில் போட்டிருக்கு. 3 ஹைமாஸ் லைட்டு. ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு 3 இடங்களில் ஹைமாஸ் லைட் போட்டு இன்றைக்கி பளிச்சுன்னு எரிஞ்சிட்ருக்கு. இந்த நொடி வரைக்கும் எரிஞ்சிட்ருக்குது. இது மாதிரி திட்டங்களை எடுத்தோம்னா எவ்வளவோ கொண்டு போகலாம். நீங்கள் பொத்தாம்போதோ கடந்த 10 வருஷத்தில் யாரும் செய்யலைன்னா சொல்லாதீங்க. கடந்த அதிமுக ஆட்சி இருந்தப்போ கேட்க எல்லா திட்டங்களும் எங்கள் ஊராட்சிக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. யாரும் மக்களை பொறுத்தவரை ஒரு ஆடு வேணும் கோழி வேணும்னு கேட்டாங்கன்னா உடனடியாக பயனாளர்கள் பட்டியல் தயார் பண்ணி இல்லாதவங்களுக்கு உண்மையாலுமே கொடுத்தாங்க. உதவித்தொகையும் வாங்கி கொடுத்தாரு. நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கிடந்தது. அதிமுக ஆட்சியில் 7 பேருக்கு உதவித்தொகை உண்மை நியாயமான பயனாளர், அவங்களால வேறு அடுத்த வேலைக்கு வழியில்லாத சூழல் இருக்கவங்க தனிநபர்கள், அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இப்போ நீங்கள் 6 மாதம் ஆச்சு எம்எல்ஏவாக பதவியேற்று, கிருஷ்ணகிராம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக திருமதி சத்யா அவர்கள் பதவியேற்று 6 மாதம் முடிஞ்சிச்சு. எங்கள் பஞ்சாயத்துக்குன்னு என்ன நீங்கள் இது வரைக்கும் ஒரு துரும்ப கிள்ளி போட்டுருக்குறீங்களா? போகிறீங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க, அடுத்தவங்களை குறை சொல்கிறீங்க. ஏதோ மாற்றம் நடக்கட்டுமேனு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. வெறும் 3500 சில்லற ஓட்டில் தான் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் தோல்வியை தழுவினார். நீங்கள் வெற்றி பெற்றீங்க. வெற்றி பெற்ற மக்களுக்கு, எங்கள் ஊராட்சி மக்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன திட்டங்களை கொடுத்துருக்குறீங்க? ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி புறணை அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுது, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு தண்ணி வசதி வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு மனுவை கொடுத்தாங்க. ஹெட்மாஸ்டர் உங்கள்கிட்ட நேரடியாக கொடுத்தார். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆஃபீஸரை கூப்பிட்டு போய் பாருங்க அப்படின்னீங்க. அவங்களும் வந்தாங்க. மோட்டரை கலட்டி, மேடம் நீங்கள் புது போர் போட்டு கொடுத்தலாம் பண்ணலை, ஓடிக்கிட்டு இருந்த மோட்ரு பழுதான மோட்டார், அந்த பழுதான மோட்டாரை பைப்பை கழட்டி போட்டு 20 நாளைக்கு மேலாகுது, இதுவரை அந்த மோட்டார் மாட்டப்படவில்லை. 20 நாள் 30 நாள் குழந்தைங்க தண்ணி இல்லைன்னா என்ன பாடுபடுவாங்க? நம்மளால் ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா தண்ணி இல்லாமல்? அரசு பள்ளிக்குன்னு 2 போர் இருக்குது. 2 போருமே பழுதான நிலையிலிருந்து சரி பண்ண தானே உள்ள கொடுத்தாங்க.
பழுதான போரவே உங்களால் இந்த நொடி வரைக்கும் சரி பண்ண முடியல, பைப்பை கழட்டிட்டு போட்டு அங்கனே பைப் கிடக்குது, ஒரு மோட்டரை காயில் கட்டியோ இல்லை மோட்டரை பழுது போகிறத கொண்டாந்து மாட்ட முடியல, மாட்ட வைக்க முடியலன்னா நீங்கள் தயவுஞ்சு சொல்கிறேன், அடுத்தவங்களை வந்து சட்டமன்றத்தில் குறை சொல்கிறத நிறுத்திடுங்க. நம்மளால் என்னால் முடியும்னா ஆல் இஸ் வெல் சொன்னீங்க. இப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம்னா நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு மனசு திருப்தி. அடுத்தவங்களை குறை சொல்லித்தான் குறை சொல்கிறதுக்கு பேர் ஆல் இஸ் வெல் கிடையாதுங்க. எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஏதாவது திட்டங்களை கொண்டு வாங்க. முதல்ல இந்த குழந்தைகளுக்கான போரை சரி பண்ணி கொடுங்க. முதல்ல பஞ்சாயத்தில் பணம் இல்லாமல் இருக்கா? இந்த நொடி வரைக்கும் நேற்று அரசாங்கத்து அக்கௌண்ட்டில் ஜெகதாப்பி ஊராட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் காட்டுது. அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபா பணத்தையும் வச்சுக்கிட்டு பழுதான மோட்டரையும் சரி பண்ணாமல் நீங்கள் ரீல்ஸே போட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, சட்டசபையில் பேசுறது எத்தனை ரீல்ஸாக போடுறீங்க? உங்களை ரீல்ஸ் போட வேணாம்னு சொல்ல வரல, ரீல்ஸ் போடுங்க. இந்த மோட்டரை சரி பண்ணி தண்ணி வர்ற மாதிரி எடுத்து ரீல்ஸாக போடுங்க. நாங்களும் சந்தோஷப்படுறோம், நாங்களும் கைத்தட்டுறோம். ஏன்னா நாங்களும் சராசரி குடிமகன் தானே. எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷத்தில் கைத்தட்ட தானே செய்வோம். அதை செய்யுங்க. 14 கிராமங்களில் ஜெகதாப்பி ஊராட்சிக்குள்ளார மட்டும் 14 கிராமங்களுக்கான கிராம இணைப்பு சாலைகள் மண் சாலை வந்து தார் சாலையாக மாத்திரன்னு மெட்டல் ரோடு போட்டாங்க. 1.5 ஜல்லியை கொட்டி சமப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் தார் ஊற்றவே இல்லை. தண்டவாளம் போட்டால் ட்ரெயின் ஓட்டுற அளவுக்கு அந்த அத்தனை ஜல்லிக்கற்களும் பெயர்ந்து 14 ஊர்களுக்கான சாலை வசதி முழுமையாக கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டு விட்டது. யாரும் அந்த ரோட்டில் போக முடியாது. 1.5 ஜல்லி எடுத்து நீங்கள் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த 1.5 ஜல்லியை மேலே ஏற்றிட்டு போனீங்கன்னா டயர் என்னத்துக்காகும்? முதல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? நாங்கள் கேட்குறது அந்த 14 ஊர்களுக்கான தார் சாலை வசதியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. தார் சாலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, நாங்களே கூட வர்றோம், எங்களோட சேர்ந்து ரீல்ஸ் எடுத்து புது தார் சாலையில் போகிறோன்னு சொல்லி போடுங்க. நாங்களும் லைக் போடுறோம், நாங்களும் கை தட்டுறோம். எங்களுக்கு ரீல்ஸ் போட தெரியாமல் இல்லை மேடம், நல்ல விஷயங்கள் செஞ்சு ரீல்ஸ் போடுறதுக்கு தான் இன்றைக்கி ஆட்சி வந்திருக்கு. அதை விட்டுட்டு எதோ எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு எதுவுமே செய்யாமல் அடுத்தவங்களை குறை சொல்லியே நீங்கள் ஓட்டணும்னா, இந்த ஏற்கனவே ஓட்டணும் பார்த்தீங்களா 5 வருஷம் அந்த ரோடு இல்லாமல், அதே தான் இந்த மிச்சம் இருக்கிற 4.5 வருஷமும் இதான் நடக்க போகுது. அதனால் எங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த பட்சங்கள். அடிப்படை தேவைகள்ன்றது என்ன? ஒரு தரமான தார் சாலை. தார் சாலையில் முக்கால்வாசி போட்டு வச்சுட்டாங்க, மேலே தார் ஊற்றுனா ரோடு ரெடி ஆகிடும். இதுக்கு 4.5 வருஷம் ஆகிப்போச்சு, ஆகலை. அதை செஞ்சு கொடுங்க. 2வது, தெருவிளக்குகள் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிடுது. இதை வந்து ஒரு ஊராட்சி சார்பாக செய்யக்கூடிய வேலையை ஒரு எம்எல்ஏட்ட போய் சொல்ல வேண்டிய நிலைமையில நம்ம இல்லை. இருப்பினும் உள்ளூரில் எதுவும் குறைகள் வந்துச்சுன்னா, ஒரு தவிர்க்க முடியல ஒரு மனு கூட உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த அரசு அதிகாரிகிட்ட கூப்பிட்டு சொல்லி தெருவிளக்கில் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா கிராமங்கள் எங்களால் வந்து இருட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு, ஏன்னா விவசாய பணிகளுக்கு போகிறாங்க வர்றாங்க, கருக்குமுன்னு கிடந்தாலும் எங்களுக்கு சங்கடம். இதை தாண்டி வேறு என்ன உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறோம்? அடிப்படையாக ஒரு குடிநீர். 10 வருஷமாக எங்கள் கிராமங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இது வரைக்கும் வரலை. அந்தந்த ஆப்ரேட்டரை வச்சு சரி பண்ணி எப்படியோ பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிலிருந்து மட்டுமே ஏன் தொடர்ச்சியாக தண்ணீர் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? எனக்கு அது புரியலை. மோட்ரு ஃபால்ட்டானா சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. மேலே 3 ஃபேஸ் ஒயர் வருது, ஒரு ஒயர் லூஸ் கனெக்ஷன் ஆகி மோட்ரு வரலனா கூட அதை சரி பண்ணுறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகுது. அப்போது கம்யூனிகேஷன் கேப் எங்கே இருக்குது? கடந்த 10 வருஷத்தில் ஆண்ட அதிமுக எம்எல்ஏ 5 வருஷத்துக்கு மேலேயோ இல்லை அதுக்கப்புறம் இந்த திமுக எம்எல்ஏ 5 வருஷம் மேலேயோ அவங்க மேலே குறை சொல்கிற விட்டுட்டு, ஒரு ஒயரை சரி பண்ணுறோம், ஒரு லைட்டை சரி பண்ணுறதுக்கு எம்எல்ஏ வந்து ஒரு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினா போதும், கூப்பிட்டு சரி பண்ணி கொடுங்கன்னு இவங்கள்ட்ட சொன்னால் தானாகவே இந்த வேலை நடக்கும். எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க. லைட்டு சரி பண்ண லைட்டை எரிய விடுறப்ப நாங்களும் முடிஞ்சால் சேர்த்து ரீல்ஸ் எடுத்து போடுறோம், எல்லாமே கொண்டாடுவோம். புதிய திட்டங்களை கொண்டு வாங்க, இருக்கிற திட்டங்களை சரி செய்து கொடுங்கள். முதல்ல புறணை அரசு பள்ளிக்கு அந்த பழுதான மோட்ரு 20 நாளாகி போச்சியா, பைப்லைன் கழட்டி போட்டு வச்சுருக்காங்களா, அதை சரி பண்ணி முதல்ல தண்ணி கொடுங்க. அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆல் இஸ் வெல். மிக்க நன்றி மேடம்.